வடபகுதியில் இம்முறை தேர்தல் வாக்களிப்பு என்பது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இது அரசியல் காரணியா அல்லது சமூக காரணியா, பொருளாதார காரணியை முன்வைத்து இவர்கள் வாக்களித்திருக்கிறார்களா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. அதாவது யாழ் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எங்களால் ஊகிக்க முடியாது. அல்லது இருந்த பழைய அரசியல்வாதிகள் மீதான ஒரு வெறுப்புணர்ச்சி, அல்லது அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்கான எங்களுடைய ஆதரவு என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துருக்கு. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே நாங்கள் பேசும்போது அந்த பாகுபாடான கொள்கைகள், அமுலாக்கங்கள், சட்ட அமுலாக்கங்கள் அது இன ரீதியான பிளவை ஏற்படுத்தியது. அதற்கு மக்கள் எதிர்வினையாற்றினார்கள். அது டிஎஸ் நாயக்காவாக இருக்கலாம், பண்டார் நாயக்காவாக இருக்கலாம், ஸ்ரீமாமியாராக இருக்கலாம். அப்போ அதற்கு மக்கள் எதிர்வினையாற்றினால் ஒரு இடத்துல பாகுபாடு வருமா இருந்தால் மற்ற இடத்துல அந்த எதிர்வினை ஏற்பட்டது. அது ஒரு கட்டத்தில் யுத்தமாக உருவாகி மிகப்பெரிய இழப்புகளை வடகிழக்கு மக்களுக்கு ஏற்படுத்தியது. இப்பொழுது யுத்தம் முடிவடைந்து விட்டது. இந்த இடத்துல இப்ப அண்மையில் நடந்த தேர்தலில் என்ன மாற்றம் வந்தது என்று சொன்னால், இப்ப தமிழ் அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட விதம், குறிப்பாக யுத்தம் முடிந்த பிறகு அந்த யுத்தத்தின் வடுக்களை சுமந்தவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். அந்த யுத்த வடு இன்னும் போகவில்லை. காணாமல் போனவர்கள், அங்கவீனமடைந்தவர்கள், வீடுகளை தொலைத்தவர்கள், உறவினர்களை தொலைத்தவர்கள், இப்படி பல்வேறுபட்ட சுமையை தாங்கி இருக்கும் போது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரே வசனத்தை அந்த தமிழ் தேசியம், சமஷ்டி, வடகிழக்கு இணைப்பு என்று பேசிவிட்டு தங்களை ஏமாற்றுவதாக மக்கள் உணரத் தலைப்பட்டார்கள். இவர்கள் தேர்தல் மேடைகளில் மட்டும்தான் எங்களிடம் இதை கூறுகிறாரே ஒழிய தாங்கள் பாராளுமன்ற கதிரைகளை பிடிப்பதற்காக எங்களை பயன்படுத்துகிறார்கள். எங்களை உணர்வை மதிப்பதில்லை. பல்வேறுபட்ட போராட்டங்கள், சண்டைகள், சுயேட்சை குழுக்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கட்சி என்பது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகவே இந்த கோபத்தின் வெளிப்பாடு, நாங்கள் ஒரு ஜனாதிபதி, இப்பொழுது தென்பகுதி மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளை நிராகரித்திருக்கிறார்கள். பச்சையை காணவில்லை, நீலத்தை காணவில்லை, ரெண்டு கலந்த சிவப்பை காணவில்லை. ஒரு இளைஞரிடம் நாட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் கொழும்பில் ஏற்படுற மாற்றத்திலிருந்து நீங்க வடகிழக்கை நீண்ட காலத்துக்கு பிரித்து வைக்கல. இந்த தாக்கம் அங்க எப்படியும் தெரியும். அப்ப இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்கள் மிக பரவலாக இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல தமிழ் அரசியல்வாதிகள் மீது விமர்சனம் வந்த போது அந்த சண்டைகள் எல்லாம் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகவே ஜனாதிபதி இவருக்கு ஒரு வாய்ப்பை தருவோம், இந்த யுத்த வடுக்களை அவர் நீக்கிறாரா குறுங்காலத்துல. இப்ப அதுக்காண்டி மக்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள், தமிழ் தேசியோவினி இல்ல, ஒன்றுமே இல்லைன்னு நான் அவசரப்பட்டு நான் அப்படியெல்லாம் கூறக்கூடாது. எல்லா மக்களுக்கும் தனித்துவமான ஒரு முடிவுக்கு மக்கள் வரவில்லை, நிச்சயம் வரவில்லை. இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான முடிவு. அதைத்தான் நான் சொல்றேன். இவர்கள் சண்டை பிடித்தது, உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலும் சண்டை இருந்தது, வவுனியாவிலையும் சண்டை இருந்தது. யாழ்ப்பாணத்திலையும் படுதோல்லி, வவுனியாவிலையும் இலங்கை தமிழர் கட்சி 6ஆம் இடத்துக்கு போயிட்டது. ரெண்டு இடத்துல சண்டை இருந்தது. இந்த கூட்டங்கள் நடைபெறுவது, சண்டை அடிபடிப்படுவதெல்லாம் அங்க நடந்தது. மற்ற இடங்கள் அது இல்லை. ஆகவே சிக்கல் என்னென்று சொன்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அது நாங்கள் விரிவாக ஆராயலாம். அந்த கோபம் வெளிப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் விற்பனை நிலையங்களை திறப்பது, சாராய ஆலைகளை திறப்பது, அதாவது சாராய விற்பனை நிலையங்களை திறப்பது, இப்படி வாகன தீர்வையற்ற வாகனங்களை பெறுவது என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள். அப்ப மக்கள், நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்குள்ள நீங்கள் இதே திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள். யுத்தம் ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் வேற காலகட்டம். யுத்தம் முடிவடைந்த பிறகு நீங்கள் மாற்றுகிறீர்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், அவள் சொன்னதெல்லாம் செய்தால் தானே மக்கள். சரத் பொன்சேகா அவர்களுக்கு வாக்களியுங்கள் சொன்னது வாக்களித்தார்கள். மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களிங்கன்னா வாக்களித்தார்கள். அதன் மூலம் இவர்கள் மக்களுக்கு என்ன கொடுத்தது என்று சொன்னால், அவர்கள் அந்த அரசியலமைப்பை திருத்துவது, அது நடக்கவில்லை. உரிமை என்பது தேர்தல் காலத்தில் அதை பற்றி பேசுவது. அப்ப அங்க மக்கள், உங்களுக்கு தெரியும், வன்னியில நீங்க போய் பார்த்தால் வடமாராட்சி கிழக்கா இருக்கலாம், வலிகாமம் வடக்கா இருக்கலாம், யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் தகர கொட்டகையில 35 பாக செல்சியஸ் அந்த வெப்பத்துல மக்கள் இருக்கக்குள்ள அவர்களுக்கும் நம்ம விளங்கப்படுத்த வேணும். இந்த சமஷ்டி என்றா என்ன, தமிழ் தேசியம், அதையும் தமிழ் தேசியம் தானே, அதுவும் தேசியம் தானே, அது தேசியம் இல்லையா? அந்த யுத்த வடுக்களை சுமக்கிற மக்கள் அது தேசியம் இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு கோபம் வந்தது. ஆகவே இது எல்லாம் முடிந்து விட்டது என்று ஜனாதிபதி தங்களுடைய உடனடி பிரச்சனையை தீர்ப்பாரா என்று அந்த அங்கலாய்ப்பு ஆவல் இருக்கிறது. அதுவரைக்கும் சில வேளை ஜனாதிபதி மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து, நான் சொன்னேன், அது தென்பகுதியிலையும் சரி நாடு முழுவதும் சரி, ஒரு யூட்டர்ன் எடுத்து ஒரு நாடு புதிய பாதையில் செல்ல முற்பட்டால், இவ்வளவு காலம் இருந்த பாரபட்சமான சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்ட ஒரு புதிய திசையில் செல்ல போனால் நிலைமை மாற்றமடைய போகுது. அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எல்லாம் பழையபடி பரம்பரத்தான் போறார்கள். அது ஜனாதிபதி கையெல்லாம் இருக்குது. ஜனாதிபதி மீது, அதாவது இலங்கை அரசியல் எந்தோருமே ஒரு தனி கட்சியினை
இவ்வாறு மக்கள் அங்கீகரித்ததில்லை, எந்த ஒரு தலைவரையும் அங்கீகரித்ததில்லை. இதற்கு பிரதான காரணம் ஒன்று, நீங்கள் குறிப்பிடுவது போன்று இவர்களுக்கு இடையில் காணப்பட்ட ஒற்றுமையின்மை. அதே நேரம் இவர்கள் சொன்ன விடயங்களை செய்யாமல் விட்டது. இதை இரண்டையும் தாண்டி ஜனாதிபதி மீதான ஒரு ஈர்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாமா? நிச்சயமாக நான் நிச்சயமா நம்புகிறேன் என்று சொன்னால், அரசியல் கட்சிகளுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் அரசியல் கட்சி. இப்ப UNP எங்கே போய்விட்டது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்கே போய்விட்டது, புது கட்சிகள் வந்து விட்டன. ஆகவே இப்பொழுது கட்சிகளுக்காக மக்களா, மக்களுக்காக கட்சிகளா? அந்த வகையில பார்க்க போகக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் இப்படி ஒரு ஆணையை தமிழ் முஸ்லீம் மக்கள் அவருக்கு கொடுக்கல. ஒரு சந்தேகம் இருந்தது, வெல்லுவாரா வெல்ல மாட்டாரா. ஆனா பொது தேர்தல் வந்த போது வெற்றி பெற்று விட்டார். இவர் தான் ஜனாதிபதி 5 வருஷத்துக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், பழைய காலத்துல இவர் பேசின யூடியூப் எல்லாம் நாங்க தேடி தேடி எல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நடக்குது, இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்ற விஷயம் எல்லாம் எனக்கு வந்தது. இவர் மலையகத்திலே பெருந்தோட்டங்களில் போய் பாட்டின உரைகள் எல்லாம் மக்களை கவர்வதாக பழைய இதெல்லாம் தேடி பார்த்திருக்கிறார்கள். அப்ப அது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்திருக்கு. இந்த ஜனாதிபதி எங்களை உணர்வை புரிந்து கொள்ளுவார், இளைஞர்களை உணர்வை புரிஞ்சு. அவர்களும் ஒரு காலத்துல ஒரு வன்முறை கலந்த போராட்டத்துக்கு போனவர்கள் தான், அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே அவர் மூலம் எங்களுக்கு தீர்வு வரக்கூடும் என்ற ஒரு ஆணையை கொடுத்து பார்ப்போம். அது நடந்திருக்கின்றது. இதற்கு இப்பொழுது வடக்கு மக்களும் இசைவாக்கம் அடைந்து விட்டார்கள். அப்படித்தான் நான் மக்கள் ஆணையை பற்றி தானே பேசுகிறோம். இப்ப யாழ்ப்பாணத்துல தமிழரசு கட்சி ஒரு ஆசிரியத்தையும் பெறவில்லை. நான் ஏன் யாழ்ப்பாணத்தில் சொல்லுங்கன்னா, கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தோட சேர்ந்த தேர்தல் மாவட்டம். கிளிநொச்சியும் யாழ்ப்பாணம் சேர்ந்ததுதான் தேர்தல் மாவட்டம். யாழ் மாவட்டத்தை நீங்க தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பேரும் வெற்றி பெறவில்லை. கிளிநொச்சியில் கூடுதலாக கிடைத்த வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றியா வந்தார். யாழ்ப்பாணத்தில் இல்லது, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் இல்லை என்றால் கிளிநொச்சி என்ற ஒரு தேர்தல் மாவட்டமாக இருந்தால், கிளிநொச்சி மாவட்டம் வேற இருந்தாலோ அல்லது கிளிநொச்சி மாவட்டம் வன்னியோடு சேர்ந்திருந்தாலோ அன்றைக்கு ஒரு சீட்டும் இல்லை. அதே மாதிரி வவுனியாவில் 6வது இடத்துக்கு போயிருக்குது. திருகோணமலை அம்பாறையில வெற்றி பெற்றது எனக்கு தெரியும். அங்க என்ன நடந்துட்டு இளைஞர்கள் கடும் போராட்டத்தை போராடினாலும் அந்த ஒரு ஆசிரியர் இருக்கு திருகோணமலையில், அம்பாறையில கடந்த முறை இல்லை, காப்பாற்ற. அதை நீங்கள் இலகுவாக தட்டி கொண்டு போக முடியாது, அதுக்கு பின்னையும் பார்க்க வேண்டும். ஆனால் திருகோணமலையில் வரலாற்றில் இல்லாத வரை NPP சேர்ந்தவரும் அங்க முதல் தடவையாக, இது வரலாற்றில் இருக்குல்ல, வரலாற்றில் திருவண்ணாமலையில் 2 ஆசனங்கள் 2 தரம் கிடைத்திருக்குது. 1988 ஈரோஸ் கட்ட போது கிடைத்தது, பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட போது கிடைத்தது. அதை தவிர்த்து பார்த்தால் அந்த விதாச்சார பிரித்துவம் வந்த பிறகு 2 ஆசனம் திருவண்ணாமலை கிடைக்கும். இந்த தரம் 2 ஆசனம் தமிழ் ஆசனம் கிடைச்சிருக்கு, ஒருத்தர் ஆளுங்க. இது வரலாற்றில் நடக்கல. மட்டக்களப்பில் NPPக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கின்றது, வரலாற்றில் கிடைக்கல. அம்பாறையில் கடந்த முறை தோல்வி அடைந்த அந்த சூடு இளைஞர்களை எப்படியாவது இதை காப்பாற்ற வேண்டும் போறான். அதை தமிழரசு கட்சி தங்களுடைய இதாக எடுத்துக்கொள்ள, அது வெளிப்படையா பார்த்த பிறகு தமிழரசு கட்சியில வெற்றி. மற்றது திருவண்ணாமலையில இளைஞர்களுடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக தமிழரசு கட்சி வேறையாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரைய கேட்கவில்லை. அவர்கள் அந்த EPRல பிளாட்டெலோ அதை சேர்ந்த பிரதிநிதிகளும் தமிழிசை கட்சி சின்னத்தின் கீழே திருவண்ணாமலையை போட்டியிட்டார்கள். அதில் பிரிந்திருந்தால் எனக்கு அந்த ஆசனம் இல்லாம போயிருக்கும். ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப திருவண்ணாமலை வெற்றி, அம்பாறை வெற்றி, கொஞ்சம் அதாவது நீங்கள் ஒற்றுமையாகிற இடத்தில் மக்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமா நீங்கள் விட்டுக் கொடுத்து ஒற்றுமையாகிற பொழுது யாழ்ப்பாணத்தில் அதை செய்யவில்லை, வண்டியில் செய்யவில்லை. எனவே மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதை நீங்கள் கவனிக்காமல் எங்களுக்கு மட்டக்களப்பிலே வெற்றி வந்திருக்கு, திருவண்ணாமலையில வெற்றி வந்திருக்கு, அம்பாறையில வெற்றி, அது ஒரு பக்கவாதம் தான். நீங்க உள்ளே போய் பார்க்க வேண்டும். அப்ப வடக்கு கிழக்கும் இவ்வளவு நாளும் பிரியவில்லையே. இப்போ 1977ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கின்றது. நாடு முழுவதும் ஜெயா ஜெயவர்தனக்கு வாக்களிச்சு ஸ்ரீமாமியார் படுதோல்வி. வடக்கு கிழக்கில் என்ன நடந்தது? கல்குடா தொகுதியில KW தேவநாயகம் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல UMPல வெற்றி பெறார். வடக்கு கிழக்கு முழுவதும் தமிழர் வாழும் பிரதேசங்கள்ல தமிழர்கள் கூட்டணியான வெற்றி பெற்றது. அந்த அலையில தென்பகுதியில் ஏற்பட்ட அலையில வடகிழக்கும் அடிபட்டு செல்லவில்லை, இப்பயே அடிபட்டது. அது காரணம் வேண்டாம். அப்போ ஒரு கட்சி பலம் பொருந்தியா இருந்தது. இப்பொழுது நாளுக்கு நாள் ஒரு கட்சி உருவாகணும்னா மக்கள் பார்த்தார்கள், எங்களை ஒற்றுமையா இருக்க சொல்ற நீங்க ஒற்றுமையா இல்லை. ஆகவே இதுக்கு பாடம் இதுதான்.